ஒரு ஜாதகத்தில் அவயோக தசை நடக்கிறப்ப அரசு பணி ஒருத்தருக்கு எப்படி கிடைக்கிது அப்படின்னா, இப்போ ஒரு கன்சல்டிங் வந்தார் ஒரு தம்பி. சார் இந்த மாதிரி நான் சிவில் சர்வீஸ்க்கு ட்ரை பண்ணுறேன், அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி போஸ்டிங் ட்ரை பண்ணுறேன், எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டு வந்தார். அவர் விருச்ச லக்னம் கடகராசி. இப்போ அவருக்கு புதன் தசை நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ புதன் தசை அப்படிங்கிறது இந்த லக்னத்துக்கு அவயோகர். ஸோ மற்றபடி ஜாதகம் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஜாதகம். பாருங்கள், லக்னாதிபதி வந்து 6லே வந்து ஆட்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு. கிரகங்கள்லாம் நல்லா தான் இருக்குது. பட் என்ன தான் கிரகங்கள் எப்படி நல்லா இருந்தாலுமே ஒரு அவயோக தசை நடக்கிறப்ப நம்ம நினைக்கக்கூடிய ஒரு ஹை லெவல் போஸ்டிங் கிடைக்காது. பட் இந்த பையனுக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். என்ன மாதிரி கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அப்படின்னா, இந்த குரூப் 2 குரூப் 1 அந்த மாதிரி கிரேடரில் அவர் ட்ரை பண்ணார் இப்போ டிஎன்பிசியில் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அவர் ஜாதக பலன் கேட்டு வரப்போ நான் என்ன சொன்னேன்னா, விருச்சக லக்னம், லக்னத்துக்கு 6ல் வந்து செவ்வாய் ஆட்சி. செவ்வாய் வந்து யூனிஃபார்ம் ஜாப்பை குடிக்கக்கூடிய ஒரு பிளானட்டு. கூடவே வந்து குரு சனி சேர்க்கை. அப்போ என்ன சொன்னேன்னா, தம்பி உங்களுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஃபாரஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வேலைக்கு போகிற அமைப்பு எல்லாமே ஜாதகத்தில் ரொம்ப நல்லாயிருக்கு. சூரியன் வந்து ஜாதகத்துக்கு 5ஆம் வீட்டில், அவருமே நட்பு வீட்டில் நல்லா இருக்கிறாரு. அப்போ இது ஒரு அவயோக தசையாக இருந்தாலும், ஒரு பெரிய லெவலில் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கல அப்படின்னாலும், ஒரு கவர்மெண்ட் ஜாப் வந்து இவருக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுவுமே என்ன டிபார்ட்மெண்ட்டில் கிடைக்கும்ன்றது சொன்னேன். யூனிஃபார்ம் ஜாப்பு, அதுவும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் கிடைக்கும்ன்ற மாதிரி சொன்னேன். அவருமே ஆமாம் சார், எனக்கு ஃபாரஸ்ட்டில் போகிறதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ ஃபாரஸ்டர் எக்ஸாமோ இல்லைனா வந்து டிஎன்பிசியில் ஏதாவது ஒரு எக்ஸாமோ எழுதுங்கன்னு சொன்னேன். ஸோ டெஃபினட்டாக இந்த பையனுக்கு வந்து இந்த புதன் தசையில் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். ஆனால் அவயோக தசை நடக்கிறதுனால அவர் நினைச்சக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட், அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரி ஒரு ஜாப் கிடைக்கலனாலும், அவரோட ஜாதகம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்புன்றதுனால அதோட லோயர் லெவலில் ஒரு யூனிஃபார்ம் ஜாப்பு இவருக்கு கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு கிடைக்கும்.